அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுலேயும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து எனக்கு போடுங்க. நான் வந்து ஒரு நிர்கதியாக, ஒரு ஆள் இல்லாத ஒரு அனாதையாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு புருஷனையும் பிள்ளையும் நம்பி ஏமாந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாவது துணையாக இருக்கும்னு நினச்சி ஏமாந்தேன். வேறு சேனல்ஸ் யார் பார்த்தீங்கன்னாலும் இதை வந்து நீங்கள் எடுத்து எனக்காக பேசுங்க. உங்களை நான் கையெடுத்தனாலும் கும்பிடுறேன். ஏன்னா எனக்கு வேறு வழியே கிடையாது. தனி மனுஷியாக நான் நின்று இப்போவும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். என் ஃபோனில் என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸு, என்னுடைய வீட்டு இப்போ கட்டிகிட்டு இருக்கேன் அது சம்மந்தமாக கான்டாக்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் பே பண்ணுறதை அந்த இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருக்கு. நான் பேங்குக்கு போய் ஒவ்வொரு நேரமும் நான் காசு எடுத்து இது பண்ணி என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஃபோனை இதையாவது பார்த்துட்டு என்னுடைய ஃபோன் இதோட வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் வந்து விலகி கண்டிப்பாக நான் போயிடுவேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நீங்கள் பண்ண பிறகு இனிமேல் நான் உங்களை நம்பி ஏமாறக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் திருப்பி நான் வேணும் அப்படின்னு வந்தாலுமே அது என்னுடைய சொத்துக்காகவும் என்னுடைய நகைக்காகவும் தான் இருக்குமே ஒழிய என்னுடைய உண்மையான பாசத்துக்காக இல்லை. தீபாவளியோடையும் நான் வந்து ஒரு கணவனாக